இரும்படை கடிப்பு எடுத்து ஏற்றி ஏகுக பெரும்படை இளவலோடு என்று பேசினால் வரும்படை வந்தது வாடுலோர்கள் தம் சுரும்பு அடைமலர் மூடி தூளிப்பு கடை. இரும்படை கடிப்பு எடுத்து ஏற்றி ஏறு. அந்த கடிப்பு எடுத்துங்கிறதுக்கு என்ன பொருள் இருக்கணும்? கடியை எடுத்து போர்ப்பறை அடி. இரும்படை பெரிய படை இதை எடுத்துக்கொண்டு குறுந்தடியை எடுத்துக்கொண்டு வேரிகையை கொட்டி முழக்கி எட்டி ஏறுக. வேரிகையை எட்டிய வண்ணமாக பெரும்படை இளவலோடு என்னுடைய தம்பியாக கும்பகர்ணனோட பெரிய படை செல்லட்டும் என்ற பேச்சினால் வரும்படை வந்தது. பெரிய படை வந்தது. எப்படி வந்ததுன்னா வானோர்கதம் சுரும்பு அடை மலர் முடி கூடி தூக்க. தேவர்கள் மேல இருந்து பார்த்து கொண்டிருக்கிற தேவர்களுடைய முடியை சூடியிருக்கக்கூடிய தேன் துளித்த தேன் நிறைந்த மலர்களை சூடியிருக்கக்கூடிய அவருடைய முடியில புழுதி போய் சேருமாறு படை நடந்தது. கொஞ்சம் இருபடி தேர்கொடி யானையின் பதாகை சேர்ந்து தார்கொடி என்றுவை ததைந்து வீங்குவ போர்க்கொடும் தூளி போய் துறக்கம் புக்கன ஆர்ப்பண துடைப்பன போன்ற ஆடுவ. தேர்கொடி யானையின் பதாகை சேனூர் தார்கொடி என்று இவை ததைந்து வீங்குவ. தேரிலே பறக்கின்ற கொடிகள், யானையின் மேலே பறக்கின்ற கொடிகள், அதுக்கு மேல வெகு தொலைவுக்கு நிற்கக்கூடிய காலாட்படையினோட படையினர் ஏந்தி செல்கின்ற கொடிகள் என்று இவை செறிந்து நிறைந்தன. தார்கொடிங்கிறது இவங்க தூக்கி போறது, பதாதிகள் தூக்கி போறாங்க. அந்த கதை இதெல்லாம் நெருங்கி நிறைந்த வீங்குவ போர்க்கொடும் தூளி. அந்த போர் புழுதியானது துறக்க பண்புரை, அதாவது இந்த பக்கம் புழுதி எழுந்து போய் மேலோகத்தை மூடுகிறது. இந்த அந்த புழுதியெல்லாம் இந்த கொடிகள் துடைக்கின்றன. எண்ணூறு படைக்கலம் எழுக ஏற்றிட நன்னூறு பொறிகளும் படைக்கு நாயகர் கண்ணூறு பொறிகளும் கதுவ கண்ணகல் விண்ணூறு மழையெல்லாம் கரிந்து விழுந்தவாள். 800 படைக்கலம் எழுக ஏற்றிட உராய்ந்து மூதுவதால் மதிக்கப்படாத எண்ணற்ற படைக்கலம் ஒன்னோடு ஒன்று உராய்ந்து மோதுவதால் நன்னூறு பொறிகளும் அதனால் உண்டாகக்கூடிய தீப்பொறிகளும் நன்னூறு பொறிகளும் ஆயுதங்கள் ஒன்றோடு ஒன்று உராய்வதால் ஏற்படுகின்ற பொறிகளும் படைக்கு நாயகர் கண்ணூறு பொறிகளுக்கு படை சேனாதிபதிகளுடைய கண்களில் இருந்து பொறுக்கின்ற கோபாகினியான ஒன்று கலக்க கண்ணோட விடூர் மழையெல்லாம் கரிந்து விழுந்தவா. மேகங்கள் எல்லாம் கருகி கீழே விழுந்தன. இழுகின்ற வார்த்தை மலையாளத்துல இழுக இழுகி அப்படின்னு மலையாளத்துல பேச்சு வழக்கிலே உள்ள சொல்லுவாங்க. தேர்சல கரிசல நெருங்கி செம்முக காசல தேர்சல புறவி கால்சல தார்சல கடைச்சல சென்ற தானையும் பார்சலருக்கு அரிது என விசும்பில் பாய்ந்ததால் தேர்சல கரிசல நெருங்கி செம்முக கால்சல தேர்சல புறவி கால்சல தார்சல கடைசல சென்ற தானையும் பார்சலருக்கு அரிது என விசும்பில் பாய்ந்ததால். தேர் போகிறது, யானை படை போகிறது. கலிங்கத்து பரணி ஸ்டைல் வந்துருச்சு. கலிங்கத்து பரணிகள் இதுல இருந்து சாம்பிள் எடுத்துதான் அதெல்லாம் அதோட எடுமென எடுத்தது
விடுவிடு விடுபடை எரிக்குழா விடுவிடு மெனுமொழி மிகைக்கவே வெறுவர வரிசையை தெரித்தனான் திசைவிட திசைமுகம் வெடிக்கவே சிறுவிடை எவராக தெரித்தவர் தெளிவுல நிகழ்ச்சியை நெருக்கவே தேர்தல கரிசல தேர்தல கரிசல நெருக்கி செம்முக காதல தேர் போனது யானை போனது மறுபடியும் செம்முக காதல அதுக்கு பின்னால இன்னொரு வருஷம் யானை போகிறது மறுபடியும் தேர் போகிறது புறவி கால் செல்ல புறவிகள் காட்டு போல செல்ல கார் செல்ல படை வீரர்கள் செல்ல கொஞ்ச நேரம் முன்னாடி படை வீரர்கள் செல்ல கடை செல்ல முன்னாடி தார்னா முன்னணி படை பின்னணி படை கடை செல்ல சென்றதானையும் இப்படி போய் கொண்டிருக்கும் போது முன்னால நடக்கிறதுக்கு இடம் இல்லாம எல்லாம் ஆகாயத்துல தாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆறு சிலருக்கு அரிது என விசும்பில் பாய்ந்ததா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. தாருங்கிறது முன்னால போற படை, தானைங்கிறது நடுவுல கடைங்கிறது பின்னாடி. சோ ஒரு படையவே வந்து 3 குரூப்பா பிரிச்சு வெவ்வேறு ஸ்ட்ராட்டஜிஸ் அடாப்ட் பண்ணுவாங்க. முன்னாடி வேற மாதிரி தாக்கணும், தானே வந்து வேற மாதிரி தாக்கணும், பின்னாடி இருக்கிறவங்க வேற மாதிரி பண்ணணும். சோ அந்த குரூப் இந்த வியூகம் வகுப்பு எல்லாமே உண்டு. கிரௌஞ்ச வியூகம் உண்டு. கிரௌஞ்ச வியூகத்துக்கு முன்னால வந்து அந்த பட்சியினுடைய அழகு மாதிரி கூரா இருக்கும், பின்னால போகும்போது அந்த மாதிரி. அதே மாதிரி இது விருச்சிக வியூகம்னு விருச்சிக வியூகம் சாந்தியின் ஒரு கதையில ஆயிரம் கோடரி ஆடி ஆயிரம் ஆயிரம் மதகரி பூதம் ஆயிரம் ஆயிரம் ஞானத்தை சுமப்ப வாங்குவது ஏயினும் சுடர்மணி தேரொன்று ஏறினான். கும்பகர்ணன் தேரே இருக்கான். 1000 கோடை 1000 சிங்கங்கள் ஆடி ஆயிரம் யாழிகள் 1000 மதகரி யானைகள் 1000 சிங்கம் 1000 யானை 1000 சிங்கம் 1000 யாழி 1000 யானை பூதம் 1000 மதம் கொண்ட யானைகள் பூதம் 1000 பூதங்கள். இதெல்லாம் மாயிரு ஞானத்தை சுமப்ப வாங்குவது மேருவை போன்ற ஞானத்தை சுமப்பதாகிய மேருவை போன்ற ஏறியும் சுடர்மணி தேர் ஒன்று ஏறினான். ஒரு பெரிய மேருமலை போன்ற ஒரு பெரிய தேர்ல மனிதர் அழுந்த பதிக்கப்பட்டதாகி தேர்ல ஏறினான். மதம் வந்து பெண் யானை பெண் மதம் தோமரம் சக்கரம் சூலம் கோல்மழு நாமவேல் உலக்கை வாழ் நாஞ்சில் தண்டெழு வாமவில் வல்லையம் கணையம் மற்றுள்ள சேமவெம் படையெல்லாம் சுமந்து சென்றவாள். படையினுடைய படைக்கலங்கள் தோமரம் பெரிய இடிக்கக்கூடிய மரங்கள், சக்கரம் சக்கரப்படை, சூலம் சூலாயுதம், கோல் அம்பு, மழு தெரியும் கோடரி, நாமவேல் கூர்மையான வேல், உலக்கை வாள், நாஞ்சில் கலப்பு. கலப்பு ஒரு ஆயுதமா இருக்கு. பரசுராமர் நாஞ்சில் நாஞ்சில் தண்டு எழு தண்டாயுதம். தண்டாயுதம் இல்லையா, 7 தூண் மாதிரி. வாமவில் வல்லயம் என்ன ஈட்டி, கணையம் வளைதடிகள், கணையம்னா வளைதடி மட்டுமுள்ள சேம வெம்படையெல்லாம் சுமந்து சென்றவர். நாஞ்சில்னா கலப்பையா? கலப்பை. நாஞ்சில் நாடு என்ற ஒரு மனோமணியத்துல நாங்கூர் நாஞ்சில் நாட்டு வளர்ந்து இதுல முந்தின பாட்டுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா விளக்கம் கொடுத்திருக்காரு வைமுகோ. நான்கரி ஞானத்தை சுமப்ப வாங்குவதுங்கிற வரைக்கும் இவர் என்ன சொல்றாருன்னா, பூமியை தாங்கி கொண்டிருக்கிற அந்த நாகங்கள்லாம் பூமியை சுமந்துருமா, ஆனா இந்த தேரை சுமக்க முடியாம பின்வாங்க அப்படின்னு மாயிரு ஞானத்தை சுமப்ப வாங்குவது. மாயிரு ஞானத்தை சுமப்ப வாங்குவது, மாயிரு ஞானத்தை சுமக்கின்ற அந்த பாம்புகள் பின்வாங்குது.
அப்படின்னு நீ படி. நரையுடை கசும்போடு நரிதின் வெண்டவும் உலகியல் நல் சகடம் ஓர் 1000 கொடு எருடை ஈற்றவன் பின்பு சென்றனர் முறைமுறை கை கொடு முருகி நீட்டுவார். முழு அவனுடைய உக்ர சுரூபத்துல அவன் கிளம்ப ஆரம்பிச்சான். போறான், வழியில போயிட்டு இருக்கான். போக போக போற வழி பூரா அவனுக்கு வழியெல்லாம் ஃபீடிங், வழியெல்லாம் கொடுத்துட்டே வராங்க. நரையுடை தசும்போடு கலையன், பெரிய பெரிய தவளைகள், தசும்போடு நறுதின் வெந்தவும் நல்ல வாசனையோடு வாட்டப்பட்ட மாம்சம், குறைவில் சகடம், நல் சகடம் ஒரு 1000 கொடு, 1000 வண்டியில கள்ளும் மாமிசமும் நிறைத்து பிறையுட எய்த்தவள் பின்பு சென்றனர். பெரிய பெரிய அரக்கர்கள் 1000 வண்டிகளை இழுத்தவண்ணும் வராங்க. முறை முறை கை கொண்டு முருகி நீட்டுவார். ஒவ்வொருத்தரும் இந்த 9 அதுக்கு முன்னாடி சாப்பிட்டு பாரு. நல்லா சாப்பிடல. கும்பகர்ணனுடைய உருவம் அவ்வளவு பெருசுன்னு சொன்னா அவன் சாப்பிட்ட உணவுக்கு அவ்வளவு இருக்கும். இப்ப அவன் போட போற சண்டை மள்ளலும் மலர்க்கை எதிர்ப்புற்றான்னு சொல்ல போற சண்டை. ஒன்றத பற்றது உதவும் முன்னரை நின்றாரும் பிளனிடை பெய்யுமாறு போல் மந்திரன் இரகரம் வாங்கி மாந்தியே சென்றன் யாரும் திடுக்கம் ஒன்று பற்பல ஒருத்தர் கொடுக்கல, இன்னும் வரிசையா நின்றுட்டு ஒவ்வொருத்தரா கொடுத்துருக்காங்கன்னு நினைச்சுக்காதீங்க. ஒரே நேரத்துல அப்படியே பற்பல கொடுக்குறாங்க, அப்படியே வாங்கிக்கிறான். மொத்தம் அப்படியே கொத்து கொத்தா வாங்கிக்கிறான். ஒன்று பற்பல உதவும் ஊன் நரை எடுத்து எடுத்து கொடுத்து கொண்டிருக்கின்ற மாம்சத்தையும் கள்ளையும் பின்ற அரும் பிறனிடை பெய்யுமாறு போல பெரிய புகையில பாதாளத்துக்குள்ள கொட்டிப்பது போல கொட்டிக்கொண்டு வந்திரல் இருகாரம் வாங்கி மாத்திய 2 கையாலை வாங்கி வாயில பெய்த வண்ணம் சென்றனர். யாவரும் திடுக்கம் ஏது, யாருமே துணுக்கம் எழுதுமாறு துணுக்குமாறு. முன்னாடிதான் நிறைய சொன்னாங்க, இது நான் வங்கீரா துவைக்கிறதுக்கான ஒரு இல்ல வேக வச்சு சாரி துவைச்சதுக்கு வெள்ளாவி மாதிரி வெள்ளாவி வைக்கிறதுக்காக இருக்கக்கூடிய சால். குறுக்கு சால் ஓட்டுறதுக்கு அது வந்து விவசாயம் அந்த சால் இந்த சால் சம்பந்தம் கணம் தரு குரங்கோடு கழிவது அன்று இது இனம் தரு நெடுந்தடைக்கு உதவு நேருமோ பிணம் துதைப்பட்டது பெயர்வது எங்கு நீ உணர்ந்தது கூற்றம் என்று அவர்களை பார்த்தாங்க. கணம் தரு குரங்கோடு கழிவது என்று வெறும் குழந்தை சாப்பிடத்தோட இது நின்றுடாது. நிலம் தரு நெடுந்தடைக்கு உலகம் நேரும். இவன் சாப்பிடுற மாம்சத்துக்கு உலகம் போதுமா? பிணம் தலைப்பட்டது. உலகம் போல இருக்கிறதெல்லாம் பிணவா விழுந்தது. பெயர்வது எங்கே உணர்ந்தது கூட்டம். யமனும் இதை உணர்ந்து கொண்டான் என்று இங்க தப்பிக்கிறதுக்கு ஏது இடம் வழி பூரா பிணமா கிடக்கு. யமன் நேரம் வீழ்ச்சிட்டான். இதுவே நமக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கிருந்து மாம்சம் தடி அப்படிங்கிறது பாதலின் நெடுத்ததை வழுவி பாரோடு வேந்து என விரும்பிய வேறு நாள் வரை பொழுது பொலந்தேறு பொங்கிய வேந்து எழுது ராமன் நோக்கினான். ராமன் பார்க்கிற தூரத்துல வரக்கூடிய குமரன் பார்க்கிற பாந்தலின் நெடுந்தலை வழுவி பாரோடும் வேந்து என விளங்கிய வேறு நாள் வரை போந்தது போல ஆதிசேஷனுடைய தலையிலிருந்து பொருத்தமாக இறுக்கமாக அமைந்திருக்கக்கூடிய அந்த மேருமலையானது நகர்ந்து வருவதை போல பாந்தளி நெடுந்தலை வழுவி அதிலிருந்து வழுக்கி விழுந்து
பாடும் வேந்து என விளங்கிய மேடு மால் வரை போந்தது. மால் பெரிய வரைனா மலை போந்தது போல மேருமலையே வந்தது போல ஒரு பெரிய அழகான தேரில பொங்கிய ஏந்தல் பொங்கி வரக்கூடிய அந்த அழகனை ஏந்தெழில் ராமன் வீணை என்று உணரின் அத்தன்று பின்தொடும் தேன் உயர்க்கூடியது பயவன் சீயமால் காணினும் காலின் மேல் அறிய காட்சிய மூன்றுவதில் மார்பின் யாவன் போதுமா? எதிரில் வருது யாருன்னு தெரியலையே. கொடியை பார்த்தா வீணை கொடி பறக்கலையே. இல்லை வீணை என்று உணரின் அது அன்று தேர்தல வீணை கொடி பறக்கல. விண்தொடும் சேடியர் கொடியது பயவன் சீயமா சிங்க கொடியா இருக்கிறது. இந்த கொடியில சிங்கம் பறக்கிறது. காணினும் காலின் மேல் அரிய காட்சி பார்த்தா முழங்கால் வரைக்கும் தெரியுது. அதுக்கு மேல உலகம் தெரிய மாட்டேங்க. காணினும் காலின் மேல் அரிய காட்சி பூவொளி மாறுகிறேன். அதுக்கு அடுத்தது நேரம் என்ன தெரியுதுன்னா மாறு தான் தெரியுது. அதுவும் ஒளி ஒளி பொருந்திய ஆபரணங்களை அணிந்திருப்பதனால அது அது வந்து அட்ராக்ட் பண்றது. யாரும் போதுமா யாருமா மால் கொண்ட பேதைக்கும் மன்னனாரும் மாறுதங்கு காடை தங்க அருள்வாய் வேல் கொண்டு வேலை பண்டிரும் திருக்குறள். நீலங்கொள் மேகத்தின் மை மீது நீ வந்து வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதைக்கு மயக்கம் மயக்கம் கொண்டவன். மால் கொண்ட பேதைக்கு மயக்கம் கொண்ட திருமாலங்கிறதுக்கே மயக்கம் தருபவன் அப்படின்னு அர்த்தம். மயக்கத்தை நீக்கும் போது இங்கேயும் பாக்குறோம் மதினாலும் அருளிய அருளின இங்கேயும் பாக்குறோம் மகாபாரத்தையும் பாக்குறோம். ஒவ்வொருத்தர் வீரருக்கும் ஒரு தனிப்பொடி இருக்கு. நாட்டுக்கு கொடி மாதிரி இல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொடி. சிங்க வால் கொடி உண்டு. துரோணருக்கு வந்து இல்ல துரோணருக்கு வந்து இவனுக்கு துரியோதனுக்கு பாம்பு. துரோணருக்கு யாக வேதிகைன்னு அந்த பீஷ்மருக்கு கணவருக்கு அர்ஜுனனுக்கு தான் தோளோடு தோல் தொடர்ந்து நோக்கி நாய்பல கழிவான் அனுவன் நின்றதோர் தாருடைய மலைகளால் சமரம் வேட்டதோர் ஆரண உணர்கிறேன் ஆர்வலாவிவன். ஒரு இடத்துல சொன்ன வார்த்தையை இன்னொரு இடத்துல கம்பன் எடுத்து பயன்படுத்துவதுங்கிறது அரிதிலும் அருது. சூர்பனகை ராமனை பார்த்து சொன்ன வார்த்தை தோளோடு தோல் தொடர்ந்து நோக்கி நீடிய அல்ல நெடிய மார்பு என்றார். நெடிய மார்பு அப்படின்னு சொன்ன வார்த்தை எந்த ராமனை பார்த்து சூர்பனகை சொன்னாலோ அந்த ராமன் கும்பகர்ணனை பார்த்து சொல்றான். தோளோடு தோல் செல்ல தொடர்ந்து நோக்குறின் நாள்களா தெரியுமா. ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டத்தெல்லாம் தாண்டி படிக்கிறோம். ஹிரண்யன் வத படலத்தையும் கும்பகர்ணனுடைய போரையும் ஒப்பிட்டு பார்க்கணும். அப்படியே இருக்கும் அப்படியே இருக்கும். நீ மாற்றி பார்ப்போம் சொல்றேன். நீரிடை கோரியையும் நெருப்பிடை சுருக்கி நீட்டும் அப்படின்னு அப்படியே எடுத்து சிலர் வந்து அது உண்டுவில் மாதிரி தூக்கி தண்ணியில குரங்குகளை தூக்கி நெருப்பிடை சுருக்கி நீட்டும். அப்படியே கொத்து கொத்தா தூக்கி சூரியன்ல ரோஸ் பண்ண அந்த மாதிரி இருக்கும். இந்த வன்முறைகளும் அப்படியே இருக்கும். இந்த தோல்ல இருந்து அந்த தோல் வரைக்கும் பார்க்கணும். நாள் பாக கழியுமா. நடுவன் நின்றதோர் தாழ்வுடை மலை கொலாம் சமரம் வேட்டது ஒரு ஆள் என உணர்கிறேன். வந்து இருக்கிறது காலோடு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கிறது தவிர தாழ்வுடை மலை கொலாம் கால் முளைச்சு வந்த மலை மாதிரி இருக்கிறத தவிர சண்டைக்கு வந்த ஆள் மாதிரி தெரியலையே. ஆண்பலாம் யாரும் பீஷ்மன் கேட்கிறார்.
எழுங்கதிரவன் ஒளி மறைய எங்கனும் விழுங்கிய திருளிவன் மெய்யினார் வெறி புழுங்கும் நம் பெரும்படை இரியல் போகின்ற அழுங்கலில் சிந்தையாய் ஆழ்வராமே. மூணாவது தடவை கேட்கிறார். எழுங்கதிரவன் ஒளி மறைய எங்கனும் விழுங்கியது இருள். தஞ்சாவூர் கோபுரத்தினுடைய நிழல் விழாதுன்னு சொல்லுவாங்க. அந்த நிழல் விழுந்ததுனாக்க எப்படி விழுமோ அந்த மாதிரி கும்பகர்ணனுடைய நிழல் விழுந்து குரங்கு சேனத்துல பூரா மறைஞ்சு போச்சு. எழும் கதிரவன் ஒளி மறைய எங்கனும் விழுங்கியது இருள். கும்பகர்ணனுடைய நிழல் படிந்து என்ன அப்படின்னா நிழல் எவ்வளவு பெருசா இருக்கு. இருள் இவன் மெய்யினான். இவனுடைய உடலாலே விழுந்த நிழலானது நம்முடைய படை முழுவதையும் மறைத்து விட்டது. பயந்து கொண்டு பயந்து கொண்டு புழுங்கும் நம் பெரும்படை இரியல் போகின்றது. நம்முடைய பெரிய வானர சைன்யமானது சிதறி ஓடுகிறது. அழுக்கல் சிந்தையார் வருந்துதல் இல்லாத மன சிந்தை உடையவனை இவன் யார்? அரக்கன உருவழி தரியின் சேனையை வெறுக்கொட தோன்றவான் கொண்ட வேடமோ திருக்கிலேனி ஒரு தெரியும் வண்ணம் நீ பொறுக்கென விட புகையார் என்றான். அரக்கன் அவ்வுரு ஒழித்து அரியின் சேனையை வெறுக்கொட தோன்றுவான் கொண்ட வேடமோ. ராவணன் தன்னுடைய நிஜ உருவத்தை மறைத்துக் கொண்டு குரங்கு சேனையை பயமுறுத்துவதற்காக எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்ற வேஷமா இது தெரிக்கிறேன். இந்த ஊர் என்னன்னே எனக்கு புரியலையே. தெரியும் வண்ணம் நீ பொறுக்கிற வீடன் புகழியார் என்றார். 4 பாட்டை எவ்வளவு வேகமா சொல்லி முடிச்சிருக்கணும். பொறுக்க சீக்கிரமா சொல்லி முடி சொல்வாயாக அப்படின்னு விபீஷணன் இது யாருன்னு கேட்கிறார். ஆரியன் நனைய கூற அடியினை இறைஞ்சிய பேரியல் இலங்கை வேந்தன் பின்னவன் எனக்கு முன்னோன் காரியல் காலன் நன்ன கடல் கும்ப அரண் என்னும் கூறிய குலத்தான் என்ற அவன் நிலை கூறலுற்றான். கூறிய சூலத்தான் என்ற அவன் நிலை கூறலுற்றான். ஆரியன் அணைய கூட ராமபிரான் கூறிய குலத்தான் படிச்சிட்டோம். மனசுல வந்து ராமர் அப்படியே ஆரியன் அணைய கூட ராம் இவ்வாறு சொல்ல அடியனை இறங்கி அடியனை விழுந்து வழங்கிய விபீஷணன் ஐயர் பேரியல் இலங்கை வேந்தன் பின்னவன் ராவணனுடைய தம்பி எனக்கு முன்னோம் எனக்கு அண்ணா காரியல் காலன் அல்ல கடல் கும்பகர்ணன் கரிய மேனியை உடை யமனை போன்றவனாகி கும்பகர்ணன் என்ற பெயரை உடைய கூர்மையான சூரத்தை ஏந்தியவன் இவன் என்று அவனுடைய நிலையை கூறலுற்றான். கருமையான கருமையான கமா தவன் நுணங்கியரும் வேற தலைவரும் உணரும் தன்மை சிவனுணர்ந்த அலரின் மேலை திசைமுகன் உணரும் தேவன் அவன் உணர்ந்து எழுந்த கால தசுரர்கள் படுவதெல்லாம் இவன் உணர்ந்து எழுந்த காலத்திமே அவர் படுவர் என்றாய். நுணங்குதல் நுட்பம் இதெல்லாம் சுருங்குதல் நுணங்கிய கேள்வியரெல்லாம் வணங்கிய வாயினர் அதில் இருக்கு. நுணங்கிய கேள்வியரெல்லாம் வணங்கிய வாயினர் அதில் இருக்கு. தவன் நுணங்கிய உடல் சுருங்கி தவன் பெரிதாக உள்ளவர்கள் வேத தலைவரும் உணரும் தன்மை சிவன் உணர்ந்து அலரின் மேலை திசைமுகன் உணரும் தேவன். சிவன் துதிக்க பிரம்மா தன் அறிவினாலே உணர்ந்து கொள்ளக்கூடியவனாகிய திருமால் அவன் உணர்ந்து எழுந்த காலத்து அசுரர்கள் படிவதெல்லாம் திருமால் அடிதுயிரை நீங்கி எழும்போது அசுரர்கள் என்ன பாடுவார்களோ அந்த பாடையெல்லாம் இவன் உணர்ந்து எழுந்த காலத்து இவன் ஆழ்துயிரை விட்டு எழுந்த காலத்துல இமையவர்கள் போடுவார்கள். திருமால் அரிதுயிரை விட்டு எழுந்த காலத்துல
என்ன பாடுபடுவார்களோ அதையெல்லாம் ஆழ்வுகளை விட்டு இருந்த காலத்துல இமையவர் படுவார்கள். இந்த முதல் வரியில பாருங்க, அவன் நுணங்கியரும் வேத தலைவரும் உணரும் தன்மை சிவன். அது வந்து சிவனுக்கு சிவனை கடை. அந்த சிவன் வந்து திருமால உபாசனை பண்றாரு. முனிவர்கள்லாம் எந்த சிவனை உபாசனை பண்றார்களோ அந்த சிவன் யாரை உபாசனை பண்றாரோ அவர் தூங்கி எழுந்தால் என்ன ஆகுமோ அது இவன் தூங்கி எழுந்தா ரிவர்ஸ்ல நடக்கும். ஆகையாய் இவன் ஆகுவான் ஏழை வாயுடைய எம்முனோன் தாழ்வு இலா ஒரு தம்பியோன் ஊழினாலும் உறங்குவான். ஆழியாய் இவன் ஆகுவான் ஏழை வாழ்வுடைய எம்முனோன் தாழ்விலா ஒரு தம்பியோன் ஊழினாலும் உறங்குவான். என்ன என்ன பாடல் இது? ஆழியாய் இவன் ஆகுவான். அரிதுரி போன்றவனே அல்லது சக்கரத்தை செலுத்துபவனே மன்னனே இவன் ஆகுவான். இவன் யார் என்றால் ஏழை வாழ்வுடைய எம்முனம். அற்ப ஆயுளை இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு எங்க அண்ணனுக்கு. ஏழை வாழ்வு எளிமைப்பட்ட உலக வாழ்வுடைய வளத்திற்காக வாழாத முறையில் எழுதியிருக்காங்க. வாழாத எளிமைப்பட்ட உலக வாழ்வுடைய அற்ப வாழ்வுடைய எம்முனம் தாழ்விலா ஒரு தம்பி. அவனுக்கு அவனுக்கு வந்து கொஞ்சம் கூட இழைக்காத தம்பி ஊழினாலும் உறங்குவான். எந்த நேரம் உறங்கிக் கொண்டே இருப்பான். இது கும்பகர்ணோட கதை வருதா? ஏன் தூங்குறான் அப்படிங்கிற உத்தரகாண்டம் அது மாதிரி நோக்கத்துக்காக எழுதப்பட்டதுதான் போல இருக்கு. நிறைய முன்கதைகள் அங்க இருக்கு. அதாவது அரக்கர் வரலாறு கூட அது எது போட்டது உத்தரகாண்டம்? 2000 ஓ நான் சொல்றது வந்து தமிழ்ல 24,000 உத்தரகாண்டம் இல்லாம தான் 24,000. எது வால்மீகி உத்தரகாண்டம் பார்ட். ஓகே நீ சேர்த்தா 24,000. தமிழ்ல கம்மன் வந்து உத்தரகாண்டத்தை விட்டுட்டான். ஆனா வால்மீகியோட உத்தரகாண்டத்துக்கும் தமிழ்ல உள்ள உத்தரகாண்டத்துக்கும் வித்தியாசங்கள் இருக்குல்ல. கம்மன் பண்ண வித்தியாசங்கள்லாம் அவர் சேர்த்து. காலனார் உயிர் காலனால் காலின் மேல் நிமிர் காலினால் மாலினார் கெட வாகையே சூளமே கோடு சூடினான். காலனார் உயிர் காலனால் காலின் மேல் நிமிர் காலினான் மாலினார் கெட வாகையே சூளமே கோடு சூட்டினான். காலனார் உயிர் காலனார் யமனுக்கு யமன். காலின் மேல் நிமிர் காலனார் காற்றை விட வேகமாக செல்லக்கூடிய கால்களை உடையவன். இந்திரன் தன்னுடைய வாழ்வு கெடுமாறு வெற்றி மால்ங்கிறது இந்திரன் இந்திரன் தன்னுடைய வாழ்வு கெடுமாறு வெற்றி வாகையே தன் சூரத்தால் சூடினான். சூரத்தால் வென்றான். சூரத்தால் இந்திரனை வென்றான். தாங்கு கொம்பு ஒரு 4 கால் ஓங்கல் ஒன்றினை உம்பர்கொள் வீங்கு நெஞ்சன் விழுதினால் தூங்க நின்று சுழற்றினான். தாங்கு கொம்பு ஒரு 4 கால் ஓங்கல் ஒன்றினை உம்பர்கொள் வீங்கு நெஞ்சன் விழுந்தினான் தூங்க நின்று சுழற்றினான். இந்திரன் ஐராவதத்துல ஏறி கொண்டு வரான். அதுக்குதான் 4 கொம்பு 4 தந்தம். தாங்கு கொம்பு ஒரு 4 கால் ஓங்கல் கால்களை உடையதாகிய மலை போன்ற ஐராவதத்தை அது மேல உம்பர்கோன் இந்திரன் வீங்கு நெஞ்சன் விழுந்திலான். பயந்த நெஞ்சத்தினால அச்சம் கொண்ட நெஞ்சோடு அவன் விழாமல் தொற்றிக்கொண்டு அதுல இருந்து அவன் தொங்க இவன் யானையோட அப்படியே கேட்டு தூக்கி தலைக்கு மேல சுத்தினான். தூங்க நின்று சுழற்றினான். விழுந்திலன் தொங்க ஐராவதத்துக்கு மேல இந்திரன் வரும்போது அந்த யானையோட சேர்த்து இவன் தூக்கி சுத்துற வேகத்துல அதை பிடிச்சு தொங்கறான் இந்திரன். கழிந்த தீயோடு காலையும் பிழிந்து சாதப்போர் வெற்றியான் அழிந்த நீர் ஆழி நீர் இழிந்து காலில் ஏற்றுவான்.
கழிந்த தீயோடு காலை பிழிந்து சாறுகோள் பெற்றியான். காற்றையும் நெருப்பையும் கையால பிழிந்து சாறு கொள்பவன். பிரம்மாண்டமான கற்பனையா இருக்கு. காற்றையும் நெருப்பையும் பிழிந்து சாறு எடுக்கக்கூடியவன். கழிந்த தீயோடு காலையும் பிழிந்து சாறுகோள் பெற்றியான். அழிந்து மீனுக ஆழி நீர் இழிந்து காலினில் எட்டுவான். இறங்கி கடல்லையே சும்மா அவனுக்கு சமுத்திரம் முழங்காது. சமுத்திரம் முழங்காது. சமுத்திரம் முழங்கால் தான். அப்படி நடந்து வந்தான்னா நீரெல்லாம் தெரிச்சு விடுமாறு காலினில் எட்டுவான். கால இறங்கி கடலை ஊர்ல கிழங்கள்ல எட்டரை எடுத்துக்கலாமா? திருவிழாக்கலாம் ஊர் உயர்ந்த ஒன்றினால் மேலே புறத்தினால் மேலே வென்ற உடைத்தினால் தான் உயர்ந்த தவத்தினால் வான் உயர்ந்த வரத்தினால். ஊன் உயர்ந்த வரத்தினால் மேலே வந்த விடுக்கினால் தான் உயர்ந்த தவத்தினால் வான் உயர்ந்த வரத்தினால். அவனுடைய உடல் பெரிய உடல் இருக்கிற காரணத்தினால அவனுடைய மேம்பட்ட மன உறுதி அல்லது விடுப்பு அதிகமானவன். பெரிய தவம் செய்து வான அளவு வான் முட்ட வரம் பெற்றவன். அவ்வளவு பெரிய வரலாம் ஒன்றும் பெறல. அவன் பெற்றதெல்லாம் நித்திரத்துவம் பெற்றுவன் தான். அவனுடைய பலம் வெறும் புறபலம் தான், பரபலமே கிடையாது. தான் உயர்ந்த தவத்தினால் எந்த வரத்தினால் சொல்றது. திறங்கோள் சாரி தெரிந்தனால் கரங்களாது கணக்கினால் இறங்குதார் அவன் நின்றுதாரும் உரங்களால் உலகு உயிர்ந்தான். திறங்கோள் சாரி தெரிந்தனால் சுற்றி வந்த போர்ல சுற்றி வந்த போது கரங்களாது கணக்கிலாம். அவன் காற்றாடி மாதிரி சஞ்சரிப்பான். இறங்கு தாரம் தொங்குகின்ற மாலையை அணிந்த இன்று காலம் உரங்களால் உலகு உயிர்ந்தது. உலகம் ஏன் மிஞ்சி இருக்கு அப்படின்னு சொன்னா ஊங்கிட்டு இருக்கான். அதனால உலகம் தப்பிச்சு. சூலமுண்டது சூருளோர் காலமுண்டது கை கொள்வான் ஆலமுண்டவன் ஆழிவாய் ஞாலமுண்டவன் நல்கினான். சூலம் உண்டு, அது சூருளோர் காலம் உண்டு. அவன் கையில இருக்கக்கூடிய சூலமானது சூராதி சூரர்களாக வீராதி வீரர்களாக கிளம்பி வருபவர்களுடைய ஆயுளை உண்டது, காலம் உண்டது. கை கொள்வான் ஆரம் உண்டவன் ஆழிவாய் ஞானம் உண்டவன் நல்கினான். ஆழிவாய் ஆழம் உண்டவன் பார்க்கடலிலிருந்து வந்த ஆழத்தை உண்டவனாகிய சிவன் நல்கினான். அந்த சூரத்தை யாரு கொடுத்ததுன்னு சொல்ல சிவன் சூரப்படை அவன் ராவணனுக்கு சூரப்படை. அது வந்து அவன் அழுந்தி அப்புறம் பாட்டு பாடுறதால எழுதி கொடுத்தாரு. உத்தரகாண்டத்துல இதுக்கு இந்த கதைகள்லாம் இல்லை. மின்னின் ஒன்றிய வெண்ணுளோர் முன்னின் நின்றமர் முற்றினார் எண்ணில் என்றும் வெண்ணிலார் வெண்ணில் அன்று விழித்திலார். மின்னில் ஒன்றிய விண்ணுளோர் முன்னில் என்று அமர் முற்றினார். என்னின் மின்னல்கள் ஒன்றாக சேர்ந்ததை போன்ற ஒளி தொகுதியாக திறந்ததை போன்ற அமரர்கள் தேவர்கள் ஒன்று சேர்ந்து முன்னில் என்று அமர் முற்றினால் வந்து வா சண்டைக்கு வா அப்படின்னு பார்த்தா வெண்ணிலார் வெண்ணில் என்று விழித்திலார். அவன் முதல் தவிர வேற எதையும் பார்க்க மாட்டான். வந்து முன்னால் நின்னா போறோம், முன்னால நின்று சேலஞ்ச் பண்ண முன்னால வந்து நின்று அவங்க அத்தனை பேரும் முதல் காமிச்சு ஓடி இருப்பாங்க. வெண்ணிலன்றி விழித்திலான் வந்து அங்க நின்ன போறோம் என்ன அவனோட முதுகுதான் தெரியும், எதிரியோட முதுகுதான் தெரியும். தர்மமன்று இது தாமிதால் வரு நமக்குயிர் மாய்வனா உருமின் வெய்யவனுக்குறை இருமை மேலும் இயம்பினான். தர்மம் அன்று இதுதான், இதால் வரும் நமக்கு உயிர் மாய்வு என உருவின் வெய்யவனுக்கு உரை இருமை மேலும் இயம்பினான்.
காரியம் தப்புப்பா, கீதையை தூக்கின்னு வந்தது ரொம்ப தப்பு, இது தர்மம் என்று, இதனால் வரும் நமக்கு உயிர் மாய்வு, நாம் இறப்போம் என்று இடியை விட கோபத்தில் வெய்யவனாகிய ராவணனுக்கு உரை ஒரு முறைக்கு இருமுறை இல்ல, இருமுறைக்கும் மேல பலமுறை இருமை மேலும் இயம்பினான். பல முறை சொல்லி பார்த்துட்டான். அதுவும் அவனோட வீரத்துக்கு ஒரு அடையாளம் தானே. அவன் முன்னாடி நின்று பேசக்கூடியவன் அப்படிங்கறதையும் சொல்லியாச்சு. அவன் தர்மத்தின் பக்கம் நிக்கிறவன் அப்படின்னு சொல்லியாச்சு. மறுத்த தன்முனை வாய்மையால் ஒருத்துமாவது உணர்த்தினான், வெறுத்து வாழ்வது மெய்யனா இருத்து நின்னெதிர் எய்தினான். மறுத்த தன்முனை, சீதையை விட மறுத்த தம்முனை, தன் அண்ணனை வாய்மையால் ஒருத்தும் ஆவது உணர்த்தினான். தன்னுடைய வாய்மையானது சத்தியத்தினால இல்ல, தன்னுடைய சொல்லினார், எடுத்து சொல்லி ஒருத்தும் ஆவது உணர்த்தினான். அவனை வந்து கும்பகர்ணனை அவனால ஒண்ணும் செய்யவே முடியாது. வெறுத்தும் மாண்டது மெய்யனா இருத்து நின்றது. இவ்வளவு சொல்லியும் பயனில்லை என்று போய் வெறுத்து, மனம் வெறுத்து, இதற்கு மேல் உயிர் விடுவதே மேல் என்று உன்னதிலே வந்து நின்றிருக்கிறான். நன்று இது அன்று நமக்கு ஏன்னா ஒரு வரி போட்டிருக்காரு. இந்த விஷயம் எப்படி ஒற்றர்கள் மூலமாக அறிந்தான். விபீஷணன் வந்து ஒரு வண்டு மாதிரி போய் அது வந்து கம்பன்ல இருக்குதானே இந்த காட்சி, அப்படியும் போய் பார்த்துருக்கோம். நன்று இது அன்று நமக்கு ஏன்னா ஒன்று நீதி உணர்த்தினான், இன்று காலம் ஒன்று எழுதினான் என்று சொல்லி இறக்கினான். நன்றி தன்று நமக்கெனான், ஒன்று நீதி உணர்த்தினான், இன்று காலம் முன் எழுதினான் என்று சொல்லி இறங்கினான். இது நமக்கு நல்லதில்லை என்று ராவணனுக்கு ஒரு நீதியை எடுத்து சொன்னான். என்ன செய்யறது, இன்னைக்கு யமனுக்கு முன்னால வந்து நின்று இருக்கான் என்று சொல்லி இறங்கினான் விபீஷணன் ராமனிடத்துல. என்று அவன் உரைத்ததோடும் இரவிசை இவனை என்று ஒன்று ஒரு பயணம் இல்லை, கூடு மேல் கூட்டிக் கொண்டு நின்றது குறித்து மற்ற நெருதற்கும் இடரும் நீங்கும் நன்று நினைந்தேன் என்றான். அதுவும் நயமிது என்றான் என்று அவன் உரைத்ததோடு ரவிசை இவனை இன்று கொன்று ஒரு பயனும் இல்லை, கூடுமேல் கூட்டிக் கொண்டு நின்றது குறித்து மற்ற நிறுதற்கும் இடரும் நீங்கும் நன்று என நினைந்தேன் என்றான். நானும் நயன் இது என்றான். விபீஷணன் சொன்ன உடனே, விபீஷணன் சொல்லி முடிச்ச உடனே ரவிசை என்று அவன் உரைத்ததோடும் விபீஷணன் பாரு சொன்னதும் ரவிசை சுக்ரீவன் இவனை இன்று கொன்று ஒரு பயனும் இல்லை, இவனை கொல்லத்துல ஒரு அர்த்தமும் இல்லை, கூடுவே கூட்டிக் கொண்டு இவனை அழைத்துக் கொண்டு வந்தால் அது சாத்தியமானால் அவனை அழைத்துக் கொண்டு வருவது நின்றது புரியுது, நம்ம பக்கத்துல வச்சுக்கிறது நல்லது, மற்ற நிறுதலோடு இடரும் நீங்கும். விபீஷணன் அவனை பற்றி எண்ணி இருக்கிற அவனுடைய மன துயரும் நீங்கும், இதுவே நல்லது என்று நான் நினைத்தேன் என்று சுக்ரீவன் சொன்னான். நாதனும் நயன் நினைத்தான். நல்லது செய்யலாம், அப்படியே செய்யலாம். எகுதற்கு உரியார் யாரே என்றதும் இதனை வைத்த ஆகின் மற்ற அடியனே சென்று அறிவினால் அவனை உத்தம் செய்து அற திரட்டி இன்று சேர்ப்பேன் என்றான். மேகம் அப்பாலும் நன்று போக என்று விடையும் நீந்தான். ஏகுதற்கு உரியார் யாரே என்றதும் இலங்கை வேந்தன் ஆகின் மற்ற அடியனே சென்று இலங்கை வேந்தன் ஆகின் மற்ற அடியனே சென்று அறிவினால் அவனை உள்ளம் சேகர திருட்டி மீண்டு சேர்வே சேர்ப்பேன். மேகம் ஒப்பானும் நன்று போக என்று விடையும் நீட்டார். யார் போறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. கேட்ட உடனே இலங்கை வேந்தனாகிய விபீஷணன் ஆகின் அப்படியானால் அடியனே சென்று நானே போய் அறிவினால் அவனை உள்ளம் சேகர திருட்டி
குற்றமில்லாமல் அவனுடைய உள்ளத்தை தெரிவித்து இந்த சேரவே சேர் சுக்ரீவன் சொல்றான் கூடுமேல் கூட்டி கொண்டு இவன் என்ன சொல்றான் சேரமேல் சேர்ப்பேன் அவன் வரான்னா கூட்டு வரேன் சேரமேல் சேர்ப்பேன் என்றான் மேகம் ஒப்பானும் காமனும் போக என்று விடையும் அப்படியே ஒரு அழைத்து வா என்று சொல்லி அனுப்பினான். தந்திர கடலை நீந்தி தன் பெரும்படையை சார்ந்தார் என்கிறவனுக்கு ஐய விடுதல் விரைவில் உண்பால் வந்தன் என்ன சொன்னார் வரம்பிலா உகை கூர்ந்து கூர்ந்து சிந்தையால் இருக்கின்றான் தன் சரிகள் சென்னி சேர்ந்தான். இது முன்ன பாட்டுல சேகரன்னா என்ன? சேகர கூட்டம் தந்திர கடாய் நீந்தி சேகர ஐயம் இங்க வர தந்திர கடாய் நீந்தி சேனா சமுதிரத்தை என்ன பண்ணா நீந்தின கடந்துன்னு சொல்லலாம். தந்திர கடலை நீந்தி தன் பெரும் படையை சார்ந்தான். தன்னுடைய அரக்க சைனியத்தை போய் சேர்ந்தான். அப்படி சேர்ந்த உடனே எல்லோரும் ஓடி போய் கும்பகர்ணன் இடத்துல ஐயா வீரனன் விரைவில் உண்பால் வந்தனன் என்ன சொன்னான். விபீஷணன் உன்னை பார்க்க வந்திருக்கான் என்று சொன்னார்கள். வரம்பிலா ஓகை கொண்டு உடனே ரொம்ப மகிழ்ச்சி அடைந்த கும்பகர்ணன் சிந்தையால் கழிக்கின்றான். அவன் மனசுல மகிழ்ச்சி ஏற்பட்டது. சரிகளை செஞ்சு சேர்ந்தான். விபீஷணன் அவனுடைய காலில் வந்து விழுந்தான். இதுல முந்தின பாட்டுல சுக்ரீவன் சொல்றான் இல்லையா, இந்த மாதிரி இதுக்கு முந்தின பாட்டு கூடுவேல் கூட்டி சேர்த்து கொள்ளலாங்க. இதே சுக்ரீவன் தான் முன்னாடி விபீஷணன் வந்த போது செம்மையில் அரக்கரில் யாவர் சீரியோர் விபீஷணன்னா ஏத்துக்க கூடாதுன்னு 12 பாட்டு சொல்லிருக்கான். இப்போ இஸ் டிரான்ஸ்ஃபார்ம். ஏன்னா விபீஷணன் ஒண்ணு ராமர் எடுத்து சொல்றாரு அப்பவே அடைக்கலம் புகுந்தவர்களுக்கு இது பண்றது நம்ம கடமை அப்படின்னு. ரெண்டாவது he has seen the support that he has given in the war. பார்த்துட்டு அரக்கர்களின் சீரியர் இருப்பார்கள் அப்படின்னு வந்து he is now convinced. முந்தி வந்து இறஞ்சினானை பாடல்கள் ஒரு 300 பாட்டு வந்து ஒருத்தனுடைய கும்பகர்ணன் வதைப்படலாம்னு ஒரு பேரை வச்சு ஒருத்தன் வதைக்கப்படுறத 300 பாட்டுக்கு என்ன எழுத போறாரு அப்படின்னு யோசிச்சா அங்கங்க ஒரு பிளாக் ஸ்கெட்ச் கரெக்டா. இந்த இடத்துல அடுத்த ஒரு 25 பாட்டுக்கு வந்து this becomes the theme. அந்த அவங்களுக்குள்ள நட்பு முந்தி வந்து இறங்கினானை முகந்து உயிர் மூழ்க முந்து உய்தனை ஒருவன் போனாய் என மனம் நோக்கின்றேன் என்றன் சிந்தனை முழுதும் சித்த இதுவிதார் போல வந்தது என் தனியே என்றான். மழையின் நீர் வழங்குகின்றான். முந்தி வந்து இறங்கினானே முகந்து உயிர் மூழ்க புள்ளி உய்தனை ஒருவன் போனாய் என்று மனம் ஓக்கின்றேன் தன் சிந்தனை முழுதும் சிந்த தெளிவிலார் போல் வீட வந்தது என் தனியே என்றான். மழையின் நீர் வழங்குகிறான். கும்பகர்ணன் கண்ணிலேருந்து மழை மாதிரி நீர் பெருக்கெடுக்கிறது. முந்தி வந்து இறங்கினார், காலில் வந்து விழுந்தான். முகந்து அப்படியே அள்ளி தூக்கி எடுத்து உயிர் மூழ்க புள்ளி மார்பு அழிந்ததுன்னு தான் சொல்ல முடியும். உயிரோட உயிர் அழிந்தது. உயிர்ல உயிர் மூழ்கிறான். உயிர் மூழ்க புள்ளி அவ்வளவு இறுக்கமாக அணைத்துக் கொண்டு உயிந்தனை ஒருவன் போனாய் என்று மனம் ஓர்க்கின்றேன். நீ ஒருத்தனாவது போய் தப்பிச்சுட்ட, உனக்குவாது ஒரு பெரிய இது கிடைச்சது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுற என்னுடைய மனசு என் சிந்தனை முழுதும் சிந்த என் மனசு பூரா சிதறி போகும் மாதிரி தெளிகிறார் போல அறிவு கட்டவன மாதிரி மீள வந்தது என் தனியே. ஏன் தனியே திருப்பி வந்துட்டேன் என்றான். மழையின் நீர் வழங்குகின்றான். அவனுக்கு வந்து கற்பனையில கூட இவன் நம்மள அந்த பக்கம் கூட்டிட்டு போக வந்திருக்கான்னு தோணல. பின்னாடி அவன் வார்த்தையா சொல்றான், அது வேற விஷயம். அவன் வந்ததை பார்த்தவன அவன் நம்மகிட்ட வரான்னு நினைக்கிறானே தவிர அதை வந்து தான் அந்த பக்கம் போறத அவன் ட்ரீம்ல கூட நினைச்சு பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது அவங்க தன்னை அழைப்பாங்கன்னு அவன் நினைச்சு பார்த்தது கூட கிடையாது. நம்ம வந்து நிறைய பழிகளை செய்தவர்கள் அந்த எண்ணம் அவனுக்கு இருக்குன்னு சொல்றோம். ரொம்ப அருமையான விசுவாசமே ஜாஸ்தி. இல்ல அதான் விசுவாசம் ஒரு கோணம். இன்னொரு கோணம்
அவங்க நம்மள போய் நம்மளெல்லாம் செத்துக்குவாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு இதுவும் இருக்கும் இல்லையா? வஞ்சமும் பொய்யும் பொய்யும் சொன்னான். நம்மள போய் அவங்க எப்படி செத்துவாங்க. ஆனா விபீஷணன் அப்படி கிடையாது. அதனால இது உயிந்தனை ஒருவன் போனாய் அப்படின்னு சொல்ற, பிழைத்தனை ஒருவன் போனாய் சொல்ல, உயிந்தனை உயிந்துட்டனி அப்படின்னா